சமாதான ஊழியங்கள் வழங்கும் இது உங்கள் அற்புதத்தின் நேரம். டைம் ஆஃப் மிராக்கிள்ஸ். தேவ செய்திக்கு நேராய் நாம் கடந்து சொல்வோமாக. சங்கீதம் 121 அதிகாரம் 4வது வசனத்தை சத்தமாக ஒருவர் வாசிங்க. சங்கீதம் 121 4 சத்தமாக வாசிங்கள். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. வசனம் இது, கரங்களை வைங்க. என்னோடு பேசும் ஐயா. என் உள்ளத்துக்குள்ள இருக்கிற, சத்தமாக சொல்லுங்க, என் உள்ளத்துக்குள்ள இருக்கிற அந்நிய சத்தங்களை ஒளிய பண்ணுகிற தேவனுடைய தெளிந்த வார்த்தை, தெளிந்த தேன் உம்முடைய தாசன் மூலம் என் இருதயத்துக்குள்ள தொனிப்பதாக கர்த்தர் இடைபடுவீராக. இயேசுவின் நாமத்தில் எங்கள் பாஸ்டரை எடுத்து மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குறதும் இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பாதுகாப்பின் ஞாயிறாக இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை தேவனுடைய சன்னிதானத்தில் பரிசுத்த ஆவியானவரை உள்ளத்தில் ஏவனதுனால இந்த ஞாயிற்றுக்கிழமையை ஒரு பாதுகாப்பின் ஞாயிற்றுக்கிழமையாக வைப்பதற்கு தேவன் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டி இருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. யூ நீட் a divine protection. சபைகளுக்கு தேவை தெய்வீக பாதுகாப்பு. ஹல்லேலூயா. உன்னத பாட்டில் வேதம் எழுதப்படுகிறது, என் மனவாளியே நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றுமாய் இருக்கிறாய். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க சத்தமா அவர் ஹல்லேலூயா. ஒரு சரியான சபைக்குள்ள நம்ம இருந்தோம்னா கர்த்தர் பாதுகாப்பை நமக்கு நிறைவாய் தருகிறார். அப்படி சில நேரம் பாதுகாப்பு உடைக்கப்படுமா? அப்படி சரியான சபையில் இருந்தாலும் பாதுகாப்பு சில நேரங்களில் உடைக்கப்படுமா அப்படிங்கிற சில காரியங்களை உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஏன்னா சில சேட்டக்கார பசங்க மேலே கர்த்தருடைய கோபாக்கின வர ஆயத்தமாய் இருக்கிறதை நான் ஆவியில் உணர்கிறேன். நான் ஏதோ வாரம் வந்து ஒரு செய்தியை, ஒரு வசனத்தை எடுத்து அதுக்கு கீழே ஒரு 4 பக்கங்களை வைத்து பிரசங்கித்துட்டு போகிற ஒரு பிரசங்கியார் அல்ல. நான் தேவ ஆவினால ஏவப்பட்டு பேசுகிறவன். நான் பேசுகிற வார்த்தைகளை தேவன் தம்முடைய கிருபையினாலே ஆமென்றும் ஆமேன் என்றும் செய்து காமிக்கிறார். நான் ஏன் இந்த பிரசங்கம் எடுக்கணும்? திடீர்னு எவனாவது ஒருத்தவன் மண்டை உடையும், திடீர்னு எவனா ஒருத்தன் காது கிளியும், திடீர்னு எவனா ஒருத்தங்க விழுந்து கிடப்பான், திடீர்னு அவங்க பெண் பிள்ளைங்களுக்கு மேலே கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லாமல் போகும். அப்போ நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் நம்ம சர்ச்சுக்கு தானே வந்தாங்க, ஏன் இவங்க மேலே இந்த பிரச்சனை? அப்படிப்பட்ட வரப்போகிற கேள்விகளுக்கு ஒரு பதிலாக இந்த பிரசங்கத்தை நான் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். என்ன சத்தத்தை காணோம்? இன்னைக்குமே சேஃபாக நின்று அடிக்கணும் கோல். வர்றதுக்கு முன்னாடியே சில விஷயங்களை சொல்லிட்டோம்னா நம்ம ரிஸ்க் ஃப்ரீயாக நம்ம இருக்கலாம், நம்ம ரிஸ்க் இல்லாமல் இருக்கலாம். சொல்லுவாங்க இந்த மிக்சி கிரைண்டர்லாம் வாங்கும்போது பி காஷியஸ், டோன்ட் லெட் யுவர் ஃபிங்கர் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. என்ன அப்படின்னா, கவனமாக இருங்கள், இந்த மிக்சி கிரைண்டருக்குள்ளே மாவு எடுக்கும் போது கை என்ன பண்ணாதீங்க, உள்ள போடாதீங்க. போட்டிங்கன்னா கை என்ன ஆயிரும்? கை அரைந்து மாவாக மாறிவிடும். ஏன்னா ஜனங்களுக்கு தெய்வீக பாதுகாப்பை குறித்த அறிவு, தெய்வீக பாதுகாப்பை குறித்த ஒரு ஞானம், தெய்வீக பாதுகாப்பை குறித்த ஒரு விஷயம் ஜனங்களுக்கு சுத்தமாய் இல்லை. எங்க பார்த்தாலும் கோர விபத்துக்கள், எங்க பார்த்தாலும் மரண ஓலங்கள், எங்கு பார்த்தாலும் வியாதிகள். அன்னைக்கு ஒரு பாஸ்டர் திடீர்னு நான் பார்க்கிறேன் சோசியல் மீடியாவில், நெருங்கிய நண்பர், நாகர்கோயில் இருக்கிறார், வயசு வெறும் 42, லிவர் கேன்சர்ல 3 மாசத்துல மரித்து போய்விட்டார். சபை நிற்கதியாய் நிற்குது. தேவனுடைய பாதுகாப்பில்லாத ஊழியன், தேவனுடைய பாதுகாப்பில்லாத சபை. ஏன்னா மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, நாங்கள் ஜெபம் பண்றோமே, நீ ஜெபிப்பதனால பாதுகாப்பு அப்படிங்கிறது கிடையாது பிரதர். நீங்க ஜெபம் உனக்கு பாதுகாப்புன்னு நீங்க நினைக்காதீங்க. சில சத்தியத்துக்கும் சில வசனங்களுக்கும்
சில காரியங்களுக்கும் கீழ்ப்படிந்து நீங்கள் அடங்கி இருந்தால்தான் ஆசீர்வாதம், அடங்கி இருந்தால்தான் பாதுகாப்பு, அடங்கி இருந்தால்தான் உயிருக்கு உத்தரவாதம், அடங்கி இருந்தால்தான் நீ ஒரு சுக வாழ்க்கையை காண்பாய். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, நல்லா 2 கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அடங்கி இருந்தாதான் பாதுகாப்பு. இங்க பாருங்க, ஆண்டவர் யாக்கோபை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். எடுங்க பார்க்கலாம், ஆதியாகம புஸ்தகம் 32 அதிகாரம் 6 முதல் 10 வசனம். அந்த ஆட்கள் யாக்கோபின் இடத்திற்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாக ஏசாவின் இடத்துக்கு அவரும் 400 பேரும் கூட உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டங்களையும் 2 பகுதியாக பிரித்து, வாசிங்க, ஏசா ஒரு பகுதி மேல் விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்துக் கொள்ள இடம் உண்டு என்றான். வாசிங்க. பின்பு யாக்கோபு தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உம்முடைய தேசத்திற்கும் என் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போய் உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னோடு சொல்லி இருக்கிற கர்த்தாவே. பயங்கரமா ஜபம் பண்றாரு. யார மாதிரி? உங்களை மாதிரி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயங்கரமா ஜபம் பண்றாரு. பிரச்சனை வந்த உடனே பயங்கரமா ஜெபம் பண்றாரு. யார மாதிரி? உங்களை மாதிரி. கர்த்தாவே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, சங்கீதம் 91 எழுதின ஆண்டவரே, உம் தழும்புகளால் சுகமானோம் என்று சொன்னவரே, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கன்னு சொல்லி உங்களை மாதிரி அற்புதமா ஜெபிக்கிறாரு. இந்த ஜெபத்தினால யாக்கோபு பாதுகாக்கப்படலை. எடுங்க, எதனாலே கர்த்தர் யாக்கோபை ஏசாவின் பட்டயத்துக்கு தப்புவித்தார்? யாக்கோபு உயிரை கர்த்தர் எதனாலே ஏசாவின் கழுத்துக்கு கர்த்தர் தப்புவித்தார்? எடுங்க பார்க்கலாம். இது 32 அதிகாரம் 24 வசனம் 25 வசனம். யாக்கோபு பின்பு எப்படி இருந்தான்? பின்பு யாக்கோபு என்ன பண்ணி இருந்தான்? தனித்து இருந்தான். வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனுடனே, சத்தமா சொல்லுங்க, யாருடனே போராடி? அவனுடனே போராடி மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். வாசிங்க. அதனால் அவருடைய போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்தை என்ன பண்ணி போயிற்று? சுளுக்கிற்று. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். இவன் ஜெபம் பண்றான், ஆனால் கடவுள் எதை தொடுறாரு? தொடை சந்தை தொடுறார். ஏதாவது சம்மந்தம் இருக்கா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க. ஜபத்துக்கும் தொடை சந்தை தொடுறதுக்கும் சம்மந்தம் இருக்கா? இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த தொடை நல்லா கொள்ளுன்னு கொளுத்து போய் நல்லா திமிரா இருந்துச்சு இந்த தொடை. அதனால இந்த தொடை என்ன பண்ணுச்சுன்னா 14 வருஷம் இந்த தொடை உழைச்சது, தான் இஷ்ட போக்கில் உழைச்சது. இஷ்டப்பட்ட இடத்துக்கெல்லாம் போச்சு, இஷ்டப்பட்டவங்களாம் பார்க்க போச்சு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த தொடை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 14 வருஷம் நல்லா சத்தமாக சொல்லுங்க, இஷ்டப்பட்ட இடத்துக்கெல்லாம் போச்சு, இஷ்டப்பட்டவளை பார்க்க போச்சு. பக்கத்தில் பார்த்து சத்தமாக சொல்லுங்க, யாரை பார்க்க போச்சு? இஷ்டப்பட்டவளை பார்க்க போச்சு. ஒரு இஷ்டப்பட்டவள் இல்லை, 2 இஷ்டப்பட்டவளை பார்க்க போச்சு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அம்மா நல்ல இஷ்டப்பட்ட இடமெல்லாம் ஓடுங்க, இப்படியே ஓடுங்க. கடவுள் இன்னைக்கு நான் ஜெபம் பண்ண போகிறேன். அநேகருடைய தொடை சந்தை கர்த்தர் இன்னைக்கு தொட போகிறார். என்னன்னா, நீ எடுத்து வைக்கிற அநேக சுயமான காரியங்களை, சுயமான பிரயாணத்தை கர்த்தர் உடைக்க போறார். 14 வருஷம் இந்த தொடை ஓடுது. பாதானாராமுக்கு ஓடுது, அங்கே ஓடுது, இங்கே ஓடுது, மாமனார் வீட்டுக்கு ஓடுது, காடு மேடை ஓடுது. ஆனால் ஜபத்தோடு தான் ஓடுது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த தொடை எல்லா இடமும் ஓடுது, ஆனால் ஜபத்தோடு ஓடுது. ரொம்ப ஆழமான சத்தியம் இது. எதோடு ஓடுது? அதிகால ஜபத்தோடு ஓடுது, உபவாச ஜபத்தோடு ஓடுது. இஷ்டப்பட்ட இடத்துக்கெல்லாம் ஓடிட்டு இப்போ வந்து பீஸ் சர்ச்சில் உட்காந்து ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே ஆண்டவர் பார்த்தார். இந்த கொழுப்புக்கு எல்லாம் காரணம்
இந்த தொடையில் இருக்கிற கொழுப்பு தான், இந்த தொடையில் இருக்கிற நரம்பு தான் காரணம். இவன் கால் மட்டும் இவனுக்கு அப்படியே தொடை சந்து ஃபஸ்ட்டே கத்தர் இவன் தொடை சந்தை சுளுக்கி இருந்தாருன்னா இவன் ஓடி இருப்பானா ராகேலை பார்க்க முடியாது. ஏன்னா நொண்டியாக போயிருப்பான். ராகேல் என்ன பண்ணியிருப்பா? ரிஜெக்ட் பண்ணியிருப்பா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் முதல்லையே இந்த தொடை சந்தை இழுத்திருந்தாருன்னா ஓடலாம் முடியாது. ஏசா பின்னாடி வந்து என்ன பண்ணியிருப்பான்? வெட்டியிருப்பான். அந்த வேகத்துக்கு காரணம் இந்த தொடை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், அந்த வேகத்துக்கு காரணம் இந்த தொடை. இந்த இதில் இருக்க இந்த நரம்பு தான் பிரச்சனை. அந்த நரம்பு அப்படியே தப்பிச்சு ஓட வச்சுட்டு உடனே ஒரு தைரியம் வந்துட்டு ஏசாட்ட தப்பிச்சாச்சு. ஆனால் ஏசு சுவாமிகிட்ட தப்பிக்க முடியாது. கையை தட்டி ஒரு அலையிலையா சொல்லலாமே. ஓடுச்சு. இப்படியே போய் பொண்ணு கேட்டா பொண்ணு கொடுத்துருப்பானா? கொடுத்துருக்க முடியாட்டா. அதனால கடவுள் பார்த்தாரு, உன் வாழ்க்கைக்கு பிரச்சனையே என்னது? தொட தான். நீங்கள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவன் ஜீவனை காப்பாற்றுவதற்கு முன்பதாக அவன் நெத்தி மேலே கத்தர் முத்திரையை போடுறார். மனுஷர் கண்கள்ல இருந்து தப்பிக்கும்படியான ஒரு முத்திரையை கத்தர் யாக்கோபு மேலே போடுறதுக்கு முன்னாடி அவன் தொடை சந்த முதல்ல கர்த்தர் தொட்டார். அவன் மாம்சத்தை கர்த்தர் தொட்டார். அதுக்கு அடுத்த வசனம் தான் சொல்லுது, வாசிங்க பார்க்கலாம். சுளுக்கிற்று. தொடை சந்தை என்ன பண்ணிட்டு? சுளுக்கிற்று. தொடர்ந்து அடுத்து வாசிங்க. அதற்கு நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றான். அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை என்ன பண்ணுவதில்லை. ஆசீர்வாதம் முதல்ல வருமா இல்லை தொட முதல்ல சுளுக்குனதுக்கு அப்புறம் ஆசீர்வாதம் வருமா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஆசீர்வாதம் முதல்ல வருமா இல்லை தொட சுளுக்குனதுக்கு அப்புறம் ஆசீர்வாதம் வருமா? தொட சுளுக்குனதுக்கு அப்புறம் தான் ஆசீர்வாதம் வரும். ஒன்று நீயாவே உன் வேகத்தை கம்மி பண்ணு, இல்லைன்னா அவர் உன் வேகத்தை கம்மி பண்ணுவார். நீ தான் முடிவெடுக்கணும். என்றைக்குமே நான் சொல்வேன், கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம வலையில் அகப்படுற மீன்களாக இருக்க வேண்டும். எதில் அகப்படுற மீனாக இருக்கணும்? இல்லைன்னா எதில் அகப்படும்? தூண்டில் அகப்படும். தூண்டில் அகப்பட்டால் எது கிளியும்? வாய் கிளியும், மூக்கு கிளியும், கண்ணு கிளியும், காது கிளியும், பணம் நாசமாக போகும், தொழில் நாசமாக போகும். என்றைக்குமே லைஃப்பில் நல்ல காலங்கள் நல்ல தருணங்கள் இருக்கும்போதே நாம் சில நல்ல முடிவுகளை எடுத்து மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புதல் நமக்குள்ள வந்தாதான் கர்த்தர் நம்ம ஜீவன் மேலே பாதுகாப்பை கொடுப்பார். நீங்கள் ரொம்ப நாள் ஜெபத்தோடு மட்டும் பாதுகாப்பாக இருக்க முடியாது. பிழையாம் அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசனம் உரைத்தால் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அவன் சபித்தால் ஜனங்கள் சபிக்கப்படுவார்கள். அவன் முடிவு என்ன? தலையில்லாதவனா செத்தான். உங்களுக்குள்ள இருக்க ஒரு பெரிய வைப் என்ன அப்படின்னா, நான் எப்படியும் வாழ்ந்துருவேன், எனக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் இருதயம் இருக்காது, என் சுயமான போக்கில் முடிஞ்ச மட்டும் ஓடுவேன், டு தி பெஸ்ட். ஒரு கட்டம் மோதி முட்டி உடையிற வரைக்கும் தெரிகட்ட கழுதையை போல நான் ஓடுவேன், என் சௌரியமான போக்கில் நான் ஓடுவேன். ஜபம் மட்டும் யாக்கோபு மாதிரி என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் ஓட மாட்டேன், என் பிள்ளைக்கு MBBS தந்தால் வழிய நான் விட மாட்டேன், என் பிள்ளை இன்ஜினியரிங் சேர்க்கிற வழியை நான் விட மாட்டேன். எங்கே போய் முடிய போது நானும் பார்க்க தானே போகிறேன். அந்த தொட நல்லா இருக்க போய் தானே இவ்வளோ குதிக்க. நீ கர்த்தர் உன் சரீரத்தை தொட்டால் எல்லாம் முடிந்துவிடும். கர்த்தர் உன் பிள்ளையின் சரீரத்தை தொட்டால் எல்லாம் முடிந்துவிடும். கர்த்தர் உனக்குள்ளே ஒரு வியாதியை அனுமதித்தால் எல்லாம் முடிந்துவிடும். உடல் உறுப்புகளில் ஒரு உறுப்பை எடுத்துவிட்டால் எல்லாம் முடிந்துவிடும். கவனம், ஜாக்கிரதை. சுயமாக ஓடி தெய்வீக பாதுகாப்பை இழக்க போறியா? இல்லை சுய ஓட்டத்தை கர்த்தருக்காக உடைத்து தொடை சந்து சுளுக்கும்படி தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நீ ஒப்பு கொடுத்து
இந்த வசனத்தை பெற்றுக்கொள்ள போகிறாயா? என்ன வசனம்? அடுத்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 27 சத்தமா வாசிங்க பார்க்கலாம். 27 அவர் உடனே கேட்கிறார். ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி நிறைய கொஸ்டின் கேட்கிறா. உன் பேர் என்னப்பா? அவருக்கு தெரியாது பாரு. அகிலம் படைத்தவர், அந்த இடத்துல வந்தது இயேசுவானவர், அவர் பேர் தெரியாதாங்க அவருக்கு. ஆனாலும் கேட்கிறா, உன் பேர் என்னப்பா? அப்புறம் என்ன அர்த்தம்? இவ்வளோ நாள் நீ என்ன பண்ணிட்டு இருக்கப்பான்னு கேட்காரு. இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருக்கப்பா? அவன் சொல்ல வாசிங்க. என்ன சொல்றான் அவன்? யாக்கோபுனா என்ன அர்த்தம்? ஒரு ஏமாத்து பேர் வழினா. ஆனாலும் நான் ஜோம் பண்ணுவேன். நான் பெரிய ஃப்ராடு. எங்கள் பாஸ்டர் கண்ணிலையும் மண்ணை தூவிடுவேன், எங்கள் கேர்சல் லீடர் கண்ணிலையும் மண்ணை தூவிடுவேன், சிஸ்டர் கண்ணிலையும் மண்ணை தூவிடுவேன். தசம பாகத்திலையும் மண்ணை தூவிடுவேன், காணிக்கையிலையும் மண்ணை தூவிடுவேன். என் பேர் யாக்கோபு, ஆனால் நான் ஜோம் பண்ணுவேன். ஆண்டவர் கேட்குறாரு, டேய் உன் பேர் இனிமேல் என்ன கிடையாது? யாக்கோபு என்று எண்ணப்படாமல், சத்தமாக வாசிங்க, உன் பேர் என்ன எண்ணப்படாமல்? யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடும் மனிதனோடும். அப்போ தேவனோடும் மனிதனோடும் போராட்டங்கள் வரும் பொழுது சபையை விட்டு ஓடி போயிடணும். கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். போராடி என்ன பண்ணணும்? மேற்கொள்ளணும். ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதத்தை கேட்கீங்க, அவர் உங்கள் காலை நொண்டி ஆக்கிறாரு. நீங்கள் அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஜோம் பண்ணுவீங்களா? ஜோம் பண்ண மாட்டீங்களா? ஜோம் பண்ண மாட்டீங்க. ஐயோ நான் சர்ச்சுக்கு வந்ததுக்கு ஆண்டவரே சர்ச்சுக்கு நான் வாரேன், எனக்கு ஒத்த கண்ணு நல்லா தெரிய மாட்டேங்குன்னு வாரீங்க. அடுத்து ஜோம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் அடுத்த கண்ணு தெரியாமல் போயிடுது. அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வருவீங்களா? யாக்கோபுக்கு அதான் நடந்துச்சு. அவன் கேட்டான், ஆண்டவரே ஏசாட்டு காப்பாற்றுவான்றவனா காலை தொட்டுட்டார். இவன் நடக்க முடியாமல் போயிடுது. இவன் ஜோமனாமல் இருந்திருந்தா கூட வேகமாக ஓடி தப்பிச்சிருக்கலாம். இப்போ ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஜபம் சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையில் சில காரியங்களை அப்படியே கொண்டு வந்து நிறுத்தும். அப்படி ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. கர்த்தரே கதின்னு கொண்டு வந்து நம்மளை ஸ்டாப் பண்ணும். யார் வாழ்க்கையில் தெய்வீக பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் தெரியுமா? யாக்கோபா கடைசி வரைக்கும் வாழக்கூடாது. நீங்கள் அந்த குடும்ப ஆலோசனையில் வாழக்கூடாது. யாக்கோபு வாழ்க்கையில் சில பிரச்சனைகளுக்கு காரணம் அவன் தேவனிடம் ஆலோசனை கேட்காமல். ஆபிரகாம் தேவன்கிட்ட கேட்டான். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா அவனை அழைத்து நீ அங்கே போ அப்படின்னு சொல்கிறான். அங்கே போய் மாமா ஏமாத்தினதுக்கு அப்புறம் தான் இவன் ஜெபிக்க ஆரம்பிக்கான். ஒருவேளை அவன் அங்கே போகிறதுக்கு முன்னாடியே இவன் தேவ சமூகத்தில் காத்திருந்தால் கர்த்தர் இவனுக்கு மேன்மையானதை காமிச்சிருப்பார். இவன் யாக்கோபு அப்படிதான். பிரச்சனை வந்தால் தான் கடவுளை தேடுவான். தன் பிள்ளையை தீட்டுப்படுத்தி விடுகிறார்கள் தீனாலை. ஆதியாகமம் 35 தேசத்தை சுத்தி பார்க்க போறா. தன் பிள்ளையை அவமானப்படுத்தி பலவந்தம் பண்ணி விடுகிறார்கள். அவமானம் வந்துருச்சு, அசிங்கம் வந்துருச்சு. உடனே ஆண்டவரை நோக்கி போகிறது. சீசனல் கிறிஸ்டியன். யூ மைட் பி எ பார்ட் ஆஃப் திஸ் சர்ச் அண்ட் இஃப் யூ லிவ் அஸ் அ சீசனல் கிறிஸ்டியன், சீசனல் பிலீவர், பிரச்சனை வந்தால் மட்டும் சர்ச்சுக்கு ஓடி வர்றது. தீனாலை தீட்டுப்படும்படி கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். பிள்ளைங்க மேலே பாதுகாப்பு எப்போ இல்லாமல் போகும்? ஆண்டவர் அவன்கிட்ட சொல்லியிருந்தார். அவன் ஒரு பொருத்தனம் பண்ணியிருந்தான். ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் நான் என்ன பண்ணுவேன்? பெத்தேலுக்கு போய் நிறுத்தின கல்லை என்னவா மாற்றுவேனா? வீடாக மாற்றுவேன். எங்கே போய் சேரணுமோ அங்கே தான் சேரணும். பெத்தேலாம் பெத்தேலுக்கு தான் வந்து சேரணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பால்பாண்டி நகர்னா பால்பாண்டி நகருக்கு தான் வந்து சேரணும். தூரமாக இருக்குன்னு சொல்லி இப்போ இடையில எங்கேயாவது போய் சேர்ந்துடக்கூடாது. வேறு பிள்ளைகளை கட்ட தீட்டுப்படும்படி ஒப்பு கொடுப்பார். மாரல் செக்யூரிட்டி. God gives a moral security. ஆண்டவரை நீங்கள் மனம் திரும்பின இருதயத்தோடு தேடினால் கர்த்தர் உங்களுக்கு உலக பிரகாரமாகவும் பாதுகாப்பை கொடுப்பாரு, மாரல் செக்யூரிட்டியும் கொடுப்பாரு. பெத்தேலோடு இணைஞ்சிருந்தீங்கன்னா, ஆமென், கையை உயர்த்தி சத்தமாக ஒரு 3 அல்லேலூயா சொல்லுங்க. யாக்கோபா இல்லாமல் என்னவா மாறணும்? நீங்கள் இஸ்ரவேலா மாறணும். இஸ்ரவேல்னா வேறு ஒன்றுமே கிடையாது. ஆண்டவரே கடந்த கால வாழ்க்கையை நான் விட்டுறேன். கடந்த கால வாழ்க்கைக்காய் நான் மனம் ஸ்தாபப்படுகிறேன். ஒரு புதிய வாழ்க்கையை தாங்க.
ஆண்டவர் அவனை இஸ்ரவேலை மாற்றினதுக்கு காரணம் இவன் டைரெக்டாக பெத்தேலுக்கு போகணும்னு சொல்லி தான் கர்த்தர் உயிரே காப்பாற்றுறார். எங்கே போகணும்? இவன் கிளம்பி பெத்தேலுக்கு போனதான் உயிரை காப்பாற்றி கொடுக்கார் ஏசா கையில். ஆனால் இவன் டைரெக்டாக பாதியில் போய் எங்கேயோ உட்காந்துக்கிறான். சார் ஏதோ எல்லாம் நல்லாயிடுச்சு இல்லை, எங்கே உட்காந்தா என்ன? கர்த்தர் யாக்கோபின் குடும்பத்துக்கு 2 பாதுகாப்பை கொடுத்தார். 2ஐயும் அவன் இழந்தான் ஒரு கட்டத்தில். ஒன்று ஏசா கையில் விழ பார்த்தா, மனம் திருமணத்தும் கர்த்தர் காப்பாற்றினார். தீனாளை கர்த்தர் ஒப்பு கொடுத்து விட்டார். அவன் எழுந்து பெத்தேலுக்கு போனான். கர்த்தர் மீண்டுமாக அந்த குடும்பத்தை எடுத்து கட்டினார். கரங்களை தட்டி அலையிலியா சொல்கிறவங்க சத்தம் அலையிலியா சொல்லலாமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பாஸ்ட் ஷால் பி எ பாஸ்ட். கடந்த கால வாழ்க்கை கடந்ததாக இருக்கட்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கடந்ததாக இருக்கட்டும். ரொம்ப காலம் யாக்கோபாக பணத்தை நம்பி ஓட முடியாது. சத்தமாக சொல்லுங்கள், பணத்தை நம்பி ஓட முடியாது. மாமனார் சொத்தை நம்பி ஓட முடியாது. சம்பாத்தியத்தை நம்பி ஓட முடியாது. ஒரு மரண பயம் வரும். அந்த மரண பயத்தில் நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்றால் கர்த்தர் உங்களை இஸ்ரவேலாய் மாற்ற வேண்டும். கரங்களை தட்டி ஒரு அலையிலியா சொல்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஒரு நல்ல கையை தட்டி ஒரு அலையிலியா சொல்லலாமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் பேர் யாக்கோபா இஸ்ரவேலா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்கள் பேர் யாக்கோபா இஸ்ரவேலா? நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? இஸ்ரவேல். இஸ்ரவேல் என்றால் எல்லாத்தையும் மேற்கொண்டவன், ரட்சிக்கப்பட்டவன், தனித்திருக்க பழகி கொண்டவன். கையை தட்டி அலையிலியா சொல்லலாமே. தனித்திருக்க பழகி கொண்டவன். எப்பொழுதும் டீ கடையில் இருக்கிற பழகி கொண்டவன் அல்ல, தனித்திருக்க பழகி கொண்டவன். கர்த்தர் உங்களை இஸ்ரவேலாய் மாற்ற போகிறார். கர்த்தருடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறவங்க கரங்களை தட்டி ஒரு அலையிலியா சொல்லலாமே. நல்ல சத்தமாக கையை தட்டி ஒரு அல்லேலூயா. இதுதான் நம்ம பிரசங்கம். எத்தனை பேருக்கு இந்த பிரசங்கம் உண்மையிலேயே மனசை தொடுதுன்னு சொல்லுகிறோம் மட்டும் கையை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லலாமே. ஆமைன். அப்படி தான், இதான் உண்மையை தான் பேச முடியும். சும்மா ரொம்ப ஆசீர்வாதமாக பேசி உங்களை ஏமாற்ற முடியாது ரொம்ப காலம். அடுத்த வசனத்துக்கு சீக்கிரம் போவோம். இன்னொரு தடவை பாதுகாப்பு இழக்கப்படுகிறது. ஊழியம் செய்தாலும் பாதுகாப்பு போகுமா? போகும். எடுங்க பார்க்கலாம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 5 முதல் 7. நான் ஊழியம் செய்கிறேன், நான் சர்ச்சில் கூட்டுறேன், சர்ச்சில் பெருக்கிறேன், நான் பாஸ்டருக்கு வடது கையாக இருக்கிறேன், எங்கள் பாஸ்டருக்கு நான் தான் ஊட்டி விடுவேன், எங்கள் பாஸ்டருக்கு செருப்பு நான் தான் மாட்டி விடுவேன், நான் எல்லா வேலையும் நான் தான் பார்ப்பேன், நான் சாவனா நீ சாவாய். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனத்தை எடுத்து நல்லா சத்தமாக வாசிங்க. தாவீது இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தாலே பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும், ஒரே கீதம்தான், வாத்தியம்தான், கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கை தட்டி பாடிடுவோம். 1ஆம் மணி செத்து போயிட்டான். வாசிங்க. பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும். அடுத்தது சுரமண்டலம், தம்புரு, மேளம், வீணை, கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பதாக ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான், ஒரே டான்ஸ் தான், ஒரே செலிப்ரேஷன் தான், ஒரே திருவிழா தான். தாவீது நடத்தின ஆராதனையில் என்னது? திருவிழா தான். இந்த திருவிழாவில் ஒருத்தர் பங்கு பெற்றார். அவர் யார்? கையை உயர்த்தி நல்லா சத்தமாக சொல்லுங்க. ஆழமாக வசனம் புரிய வேண்டும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இந்த திருவிழாவில் ஒருத்தர் பங்கு பெற்றார். நல்லா வாசிங்க. அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டி அசைத்தபடினால, மாடு மிரண்டு பெட்டியை அசைச்சது எதனால்? இதை கண்டிப்பாக புரிஞ்சுக்கிடணும். மாடு மிரண்டு பெட்டியை அசைச்சது எதனால மாடு மிரண்டுச்சு? நான் இப்போ ஊசாக்குள்ளே போகலை, பிரசங்கத்தினுடைய ஆழங்களுக்குள்ள வருகிற. மாடு மிரண்டுச்சா? எதனால மிரண்டுச்சு? நாகோனின் களம்னால. இவனுங்க போட்ட ஹல்லேலூயா மாடு டம் 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 டம். பெட்டி கீழே விழுந்ததுக்கு காரணமே இவனுங்க ஆராதனை தான். நீங்கள் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, நாங்கள் பண்ணுகிற ஆராதனையில் தேவன் உயர்ந்திருக்கிறார். தேவன் உயரலை, தேவன் கீழே விழுந்துட்டார். மாடு மிரண்டதுக்கு காரணமே இவனுங்க பண்ண ஆராதனை. அப்போ பெட்டி கீழே விழுந்ததுக்கு காரணம் யாரு?
இவனுங்க பண்ண ஆராதனை. தாவீது ஒரு ஆராதனையினுடைய பக்குவத்தை, ஆர்ப்பரிப்பை உண்டு பண்ணி கொடுத்தான். ஆர்ப்பரிப்பில் இல்லை பாதுகாப்பு, அர்ப்பணிப்பில் இருக்கு. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. நல்லா கையை தட்டி ஒரு ஆமேன் சொல்றவங்க நல்லா கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. எத்தனை பேருக்கு இந்த வெளிப்பாடு இன்னைக்கு கிடைச்சிருக்கான்? கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. யாரும் இப்படி சொல்லியிருக்காங்களா? ஏன் மாடு மிதந்துச்சுன்னு எவனா பிரசங்கம் எடுத்திருக்கானா? கிடையாது. ஆனால் இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், ஏன் மாடு மிரண்டுச்சு அப்படின்னா இவனுங்க போட்ட சத்தம், தம்புரு, பூரிகை, கைத்தாளம், எக்காலம், அதில் அழகான ஒரு பெட்டி, அதில் முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட், அதுதான் இந்த மாடை மிரள வச்சிருச்சு. முந்தின வசனத்துக்கு போங்க பார்க்கலாம். நல்லா முந்தின வசனத்துக்கு போங்க. கீத வாத்தியங்களோட சுரமண்டலம், தம்புரு, அடுத்தது மேளம். நம்ம செய்கிற ஆராதனையில் பெட்டி பத்திரமா இருக்கணும். தேவ மகிமை ஆபாசப்படாமல் இருக்கணும். தேவ நாமம் கீழே விழக்கூடாது. நம்ம செய்கிற ஆராதனையில் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம செய்கிற ஆராதனையில் பேயெல்லாம் ஓடணும், மாடு ஓடக்கூடாது. நான் சொல்கிறேன், பெந்தேகோஸ்தே சபைக்குள்ளே கொண்டு வந்து ஒரு 50 மாடை கெட்டி இவங்களை ஆராதிக்க விட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அத்தனை மாடை முட்டி கொன்றும். அந்த அந்த இது இருக்கக்கூடாது. பிரசன்னம் இருக்க இடத்துல தான் பாதுகாப்பு. கர்த்தருடைய மகிமை பாதுகாக்கப்படுற இடத்துல தான் பாதுகாப்பு. பாட்டு இருக்க இடத்துல பாதுகாப்பு இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பாட்டு இருக்க இடத்துல பாதுகாப்பு இல்லை. அழகா பாடுறவங்க இருக்க இடத்துல பாதுகாப்பு இல்லை. இப்போ பாடணும்னா அழகாவும் பாடணும், அழகாவும் இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ ட்ரெண்டு அதான். பாட்டு நல்லா இருக்கணும்னா அதாவது பாட்டும் அழகா இருக்கணும், பாடுறவங்களும் அழகா இருக்கணும். அப்போ இவன் எதை எதிர்பார்க்கான் அப்படின்னா, காதுக்கு இனிமை, கண்களுக்கு இனிமை. பெட்டி கீழே விழுந்துருச்சு உன் வாழ்க்கையில். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உடன்படிக்கை பெட்டி உங்கள் வீட்டில் விழுந்து கிடக்கா, இல்லை உங்கள் வீட்டில் அது நிலை கொண்டு இருக்குதா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க பார்க்கலாம். உங்கள் வீட்டில் உடன்படிக்கை பெட்டி, நல்லா சத்தமாக கேளுங்க, உங்கள் குடும்பத்தில், சத்தமாக சொல்லுங்க, உங்கள் குடும்பத்தில் உடன்படிக்கை பெட்டி கீழே விழுந்துருச்சா, இல்லை மேலே பத்திரமா இருக்கா? மாடு மிரண்டதினால் என்ன நடந்துச்சு? வாசிங்க. மாடு மிரண்டதுனால என்ன நடந்துச்சு? வாசிங்க, சத்தமாக வாசிங்க. மிரண்டு பெட்டியை, சத்தமாக வாசிங்க, அசைத்தபடினால் தூசா தேவனுடைய பெட்டினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது, அவன் துணிவி நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார், அவன் தேவனுடைய பெட்டி நண்டையிலே செத்தான். ஊசா தேவனுடைய பெட்டியை தொட்டான், பாதுகாப்பை இழந்தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சரியான ஆராதனை இல்லை அப்படின்னா, அந்த ஆராதனையில் துணிவாக உட்காந்துருந்தீங்கன்னா சாவு நிச்சயம். பாகிஸ்தான் குண்டு உங்கள் வீட்டு மேலே விழும். சும்மா இஸ்ரவேலை காக்குவர உறங்குவதும் தூங்குவதும் இல்லை. ஆராதனை நடக்கும்போது துணிவில் 2 விதம் இருக்குது. ஒன்று ஆயத்தப்படாமல் தைரியமாக வந்து நிற்கிறது, இன்னொன்று கரங்களை தட்டி பாடுங்க, வாய்களை திறந்து பாடுங்க. உற்சாகமாக பாடுங்க. என் கடவுள் மனசில் உள்ளதை கேட்க மாட்டாரா? அப்போ கடவுள் உனக்கு கொடுக்க நினைக்கிறதே ஒரு மனசுக்குள்ளே வச்சுக்கிடுவார், உனக்கு கொடுக்க மாட்டார். துணிவு, இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் துணிவு தான். 9 மணி சர்வீஸு, 9 மணிக்கு உடன்படிக்கை பெட்டி உள்ளே இங்கே இறங்கிறோம். இங்கே அப்படியே 9:15 கீழே இல்லையோ, மேலே தான், மேலே 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 அங்கே மேலே மேலே டைரெக்டாக நேராக மேலே தான், அங்கே பெயர வேண்டிதான் மேலே, கீழே இல்லையோ.
எனக்கு கொஞ்சம் கால் வலிக்கு, அதான் சொல்லிட்டேன்ல, நேரம் மேலே தான். சுகர் வந்து காலை எடுத்துட வேண்டியதான், நேரம் மேலே தான். இதுவும் துணிவு தான். ஆராதனைக்கு பால்கனியில் உட்காந்துருக்கிற மக்களையும் நல்லா கேளு. ஊசாவுடைய துணிவுகளில் ஒன்று ஆராதனையை ஊதாசீனப்படுத்தினது, ஆராதனை தவறாக செய்தது. நீ 9 மணி சர்வீஸ்க்கு நீ 9:15 வரையில் துணிவு துணிகரம், சீக்கிரத்தில் பெட்டி கீழே விழும், நீ தொடப்போவ, செத்து போயிடுவ. துணிவு 9 மணி சர்வீஸ்க்கு வீட்டில் இருந்து கிளம்புறது 8:45 துணிவு, தைரியம். மரணம் தொடும். தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், பாதுகாப்பு அற்று போகும். ரோட்டில் பாதுகாப்பு இருக்காது. தேவ மனுஷனா எச்சரிக்கிறேன், என் சத்தத்தை தெளிவாக கேளு தம்பி தங்கச்சி கேளு. 9 மணி சர்வீஸ்க்கு 9:15 வரையா, துணிவு துணிகரம். ஓசாவை ஒரு பொழுது அடிச்சு போட்டவர் தொட்டு போட்டு போயிட்டே கிடப்பார். அவருக்கு ஆள் இல்லை நினைக்காத. ஆராதனையில துணிவு இருந்தா, ஆராதனையில துணிகரம் இருந்தா பாதுகாப்பு இல்லாமல் போகும். கரங்களை உயர்த்தி ஒரு 3 அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இருதயம் ரொம்ப கடினமா இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணணும்? வெட்டி தான் அந்த இருதயத்தை சரிப்படுத்தணும். வெட்டி தான் ஆகணும், ரத்தம் வந்து தான் ஆகணும். பாஸ்டர் கஷ்டமா பேசுறாரு, இப்படி சொல்லிட்டாரு, இப்படி ஆயிப்போச்சே, புரியணும். உனக்கு இந்த மொழியில் சொன்னாதான் உனக்கு புரியும் என்றால் தெய்வம் உன்னை புரிய வச்சே தீருவார். ஏனென்றால் நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். முறைகட்ட ஆராதனை, துணிகரமான ஆராதனை பாதுகாப்பை இழக்க பண்ணும். 3rd பாயிண்ட், சீக்கிரம் எடுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனம். அப்போஸ்தலர் 5 1 முதல் 6 சத்தமாக வாசிங்க. அப்போஸ்தலர் 5. இதெல்லாம் நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப நான் எடுக்கிறது கிடையாது சபையில், வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறதே பெரிய விஷயம். அப்போஸ்தலர் 5 1 முதல் 6 வாசிங்க பார்க்கலாம். அனனியா எனும் பெயர் உள்ள ஒருவன், அவன் மனைவியாகிய சப்பீராலோ தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். வாசிங்க. தன் மனைவி அறிய அவன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். வாசிங்க. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே நிலத்தின் கிரயத்தில், சத்தமா வாசிங்க, அனனியாவே நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடம் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்க முன்னே அது சரி, அது விற்ற பின்பு அந்த கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையா? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதுன்னு நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்துல பொய் சொன்னாயே. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் பண விஷயத்துக்காக கோவிச்சுக்கிடுவாரா அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கோவிப்பார். இப்போ நிறைய பேர் நினைக்கிறீங்க, நம்ம ஜெபம் பண்ணா மட்டும் போதும், நம்ம உபவாசம் பண்ணால் மட்டும் போதும், நம்ம ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். மற்ற பண விஷயங்களில் நம்ம கடவுளை அப்படியே ஒப்பேத்தி லைஃப்பை கொண்டு போகலாம். என்றைக்குமே நான் சொல்வேன், தேவன் ஒரு காரியத்தை ஓப்பனாக ஃப்ராங்காக சொல்கிறேன், தேவன் ஒரு காரியத்தில் உங்கள் உள்ளத்தில் ஏவி தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்தில் ஒரு காரியத்தை போட்டுட்டாருன்னா அதை செய்யாமல் போயிட்டு தேவ சமூகத்தில் ஆண்டவரே நீ பல எக்ஸ்கியூஸ் சொல்லலாம், நான் அங்கே வச்சுருந்தேன், எங்கே வச்சுருந்தேன், அதுக்கு வச்சுருந்தேன், பாதுகாப்பு அற்று போகும். நீங்கள் கேட்கலாம், ஆண்டவர் கொடுக்குற தெய்வம் தானே, ஏன் எனக்கு அவர் தான் உயிரே கொடுத்துட்டாரு உனக்காக, இதுக்கு மேலே என்ன கொடுக்கணும்? அனனியா சப்புரால் பொருளாதார வாழ்க்கையில தேவனுக்கு உண்மை இல்லாதவர்கள். இந்த சபையில சத்தத்தை கேட்கிற நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, பொருளாதார வாழ்க்கையில தேவனுக்கு உண்மையா இல்லை என்றால் அங்கே நேரடியாய் மரணம் வந்தது, இங்க உங்க வாழ்க்கையில வேறு விதத்தில் மரண அலைகள். ஹாஸ்பிட்டலுக்கு 50,000,
என்னைக்குமே என் மனசில் ஒரு பெரிய பயம் உண்டு. ஆண்டவர் என்கிட்ட ஒரு 10,000 ரூபா இருக்குன்னா அதை கர்த்தர் கொடுக்க சொல்லிட்டாருன்னா உடனே கொடுத்துருவேன். இல்லை என்றால் அந்த பணம் ஹாஸ்பிட்டலுக்கு போவது நிச்சயம். உடனே 2வது நாள் ஜம்முன்னு அந்த ஹாஸ்பிட்டல் 10,000 ரூபா போகும். கடைசியில் ஹாஸ்பிட்டலுக்கு 10,000 ரூபா, பயத்தில் ஆண்டவருக்கு இன்னொரு 20,000 ரூபா. மொத்தம் எவ்வளவு? 30,000 ரூபா. அந்த பாதுகாப்பு கர்த்தருக்குன்னு சொல்லி கொடுப்பது விசேஷித்த பாதுகாப்பு உறுதி பண்ணும். அன்னைக்கு அனனியா சப்பிரால் பேதுருட்ட டைரக்டா போய் சொன்னாங்க. இன்னைக்கு அநேக இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிற விசுவாசிகள் நீங்கள் மனதளவிலே பொய் சொல்லி கொண்டு உட்கார்ந்து இருக்கிறீர்கள் என்பதை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு காமிக்கிறார். I am so frank about this preaching. கொடுப்பதை பற்றி நான் மிகவும் ஓப்பனாக பேசுகிற ஒரு ஆள். ஏனென்றால் இந்த சபை இந்த பட்டணத்தில் விசேஷித்த சபையாக, பாதுகாப்பு கொடுக்கிற சபையாக, கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. கூட இருக்கிற அசிஸ்டன்ட் பாஸ்டர் சாகிற சபையா இல்ல. அப்போ சத்தியத்தினால கட்டப்பட்டா மட்டும்தான் அந்த சத்தியத்துக்கு தேவன் உட்படுவார். அநேகர் வைத்து கொண்டும், அநேகர் உள்ளத்தில் தேவனுக்காக செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டும், ஆனாலும் அன்னைக்கு அனனியாஸ் ஆண்டவன் சொன்னாரு, அன்னைக்கு பேதுருட்ட பல பேர் பொய் சொன்னாங்க. இன்னைக்கு அநேகர் மனசாட்சி அளவில் பொய் சொல்லி கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார்கள். எவ்ரிதிங் இஸ் சேம். அன்னைக்கு they spoke the light direct to the Peter, but today they are telling some excuses. அவரவர் திராணிக்கு ஏத்தவாறு தெய்வத்துக்கு கொடுக்கதான் வேண்டும். உங்கள் காணியாற்றின் சொத்துக்களில் தேவனுக்கு கொடுக்கதான் வேண்டும். ஏங்க சப்ப மேட்டருங்க. காசு விஷயத்துக்காக ஒருத்தனை கர்த்தர் கொல்லலாமா? கொண்டுட்டாரே. இதை ஏன்னு கேட்க நமக்கு தகுதி கிடையாது. There is no any argument about this to ask to God. Why? அந்த அழகா மல்கியாலி அதான் சொல்லுகிறார், மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? ஆண்டவருக்கு நீ கொடுக்காதது மேட்டர் இல்ல, ஆனா நீ அவரை ஏமாத்துற அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்க பாத்தியா? ஐயோ பாஸ்டர் கேட்கிறாரு, நம்ம வீட்டில் இருக்கு, நம்ம இல்லைன்னு நடிச்சிட்டோம். நீ அந்த வஞ்சிக்கிற மைண்ட் செட்ல இருக்க பாத்தியா? பரிசுத்த ஆவி பார்க்குது. எங்க மற்றவனுக்கு பண்ற ஹெல்ப்பை கூட கர்த்தர் சொல்லியிருக்கார். உன்னிடத்தில் பொருள் இருக்கையில், நல்லா கவனிங்க, ஒருத்தனுக்கு உதவி செய்யறத கூட வேதம் சொல்லுது. உன்னிடத்தில் பொருள் இருக்கையில், பொருள்னா பணம் மட்டுமல்ல, சேரு டேபிள் எல்லாமே தான். கையோ உயர்த்தி ஒரு அல்லேலூயா. உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் ஒருவன் உன்னிடத்தில் வந்து உதவி என்று கேட்டால் நீ இன்று போய் ஒரு ஏழைக்கு செய்கிற விஷயத்தை கூட கட்ட சொல்ல. உன்கிட்ட இருக்கா, வீட்டில் 4 இட்லி இருக்கா, இருக்கும்போது இல்லைன்னு பொய் சொல்லாத, உண்மையிலே இல்லாமல் போகும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை வித்தியாசமானது, அது வேறுபட்டது. இது எல்லாம் கர்த்தர் நினைவு கூறுகிறார். கர்த்தருக்கு கொடுக்கிறத கர்த்தர் நினைவு கூறுகிறார். உனக்கு விரோதமாய் மரண ஆவிகள் எழும்பும்போது நீ கர்த்தருக்குன்னு கொண்டு வந்து கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் பார்க்கிறாரு. ஐயோ இந்த ரோடு ஆக்சிடென்ட்ல என் பிள்ளை கீழே உளுந்து உடஞ்சிட்டான, கை கால் முறிக்கப்பட்டுட்டா ஹாஸ்பிட்டலுக்கு 2.5 லட்சம் ரூபாய் செலவாகுமே, ஆனால் அவன் எனக்காக மாசந்தோறும் உண்மையாக கொடுத்துருக்கிறானே தசம பாகத்தை. ஐயோ இந்த பிள்ளைக்கு இந்த செலவை நான் வரவிடக்கூடாது. மார்த்தாள் மரியாள் வீட்டில் அதாங்க நடந்துச்சு. லாசருவுடைய கூட பிறந்த அக்கா மார்த்தாள் இயேசுவின் பாதத்தில் 300 சேக்கல், எத்தனை சேக்கல்? பரிமள தைலத்தை அந்த யோவான் புஸ்தகத்தில் அவளுக்கு அற்புதமாய் அடையாளம் காண்பித்து கொடுக்கப்படுகிறது. ஏன் இயேசு ஸ்பெஷலா லாசரு வீட்டுக்கு போனார் அப்படின்னா, லாசருக்காக இயேசு போகல. அந்த யோவான் புஸ்தகத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இதை ஆழமா பேசணும்னா இவர் பாஸ்டர் பண பிரசங்கியான்னு சொல்லுவாங்க. நாலாம் பண பிரசங்கல, பைபிளே அதை தான் பேசுது. லாசரு வீட்டுக்கு இயேசு போறதுக்கு முன்பதாக அந்த மார்த்தால குடிச்சுதான் இன்ட்ரோடக்ஷன் வரப்படுது. என்ன இன்ட்ரோடக்ஷன்? அவள் இயேசுவின் பாதத்தில் பரிமள தைலத்தை ஊற்றின மரியாள் இவளே. இன்ட்ரோடக்ஷன் ஃபார் மார்த்தாள் ஒன்லி. ஏன்னா இயேசு அதை பார்க்கிறாரு. இன்னைக்கு அந்த 300 சேக்கல் வச்சிருந்தா ஹாஸ்பிட்டலுக்கு காசு கட்டி லாசருவை காப்பாத்திருப்பான். கையை தட்டி தெய்வம் பார்க்கிறார். ஐயோ கூட பிறந்த இந்த வியாதியஸ்தனாகிய சகோதரனை
காப்பாற்றுவதற்கு அதுக்கு தான் வச்சிருந்திருக்கலாம். இட்ஸ் a பெரிய அசட். 300 சேக்கல் இட்ஸ் a very huge offering. ஒருவேளை காசு இல்லாமல் இருந்து லாசருக்கு வைத்தியம் பார்க்க முடியாமல் செத்து போயிருக்கலாம். ஆனால் யார் நினைவு கூர்றா? தேவன் நினைவு கூர்றார். நாம் கர்த்தருக்கு செலுத்தும் ஒவ்வொரு காணிக்கைகளும் ஒவ்வொரு தசம பாகமும் கர்த்தருக்கு கொடுக்கிற ஒவ்வொரு விஷயமும் பாதுகாப்பு உறுதி செய்து கையை தட்டி ஒரு அலையிலையா சொல்லலாமே. சும்மா இதை ஃபண்டாக நினைக்கக்கூடாது. நான் சர்ச்சு கட்டுறதுக்கு காசு கொடுக்குறேன், சர்ச்சுக்கு ஃபண்டு கொடுத்துட்டேன், உன் வெளிப்பாடுன்படி ஃபண்டாக போக கிடவுது. போ, உன் வெளிப்பாடு இது கர்த்தரை காப்பாற்றுவதற்காக. அப்படி தான் ஆண்டவர் எல்லாத்தையும் வாங்குறார். சாரி பார்த்து விதவை வீட்டில் கொஞ்சம் மாவு எண்ணெய் இருந்துச்சு, அதை வச்சு சுட்டு கர்த்தர் கொண்டு வர சொன்னார். கொண்டு வந்து கொடுத்தா, வெளிப்பாடோடு கொடுத்தாள், வெளிப்பாடோடு ஆசீர்வதிக்கப்பட்டாள். பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் கர்த்தர் அவளை ஆசீர்வாதமாய் மாற்றினார். கரங்களை தட்டி அலையிலையா சொல்றவங்க சத்தமாக கையை தட்டி அலையிலையா சொல்லலாமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் பாஸ்டர்கிட்ட நேரடியாக பொய் சொல்லலை. நல்லா பக்கத்தில் பார்த்து நல்லா சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் பாஸ்டர்கிட்ட நேரடியாக பொய் சொல்லலை, ஆனால் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, மனசளவில் பரிசுத்த ஆவியானவரோடு பொய் சொல்லிட்டு அலையிறீங்க. இது ஒரு எச்சரிப்பின் செய்தி. இன்னைக்கு நான் கொடுத்த இந்த 3 விஷயங்களும் பயங்கரமான எச்சரிப்பின் செய்தி, தெளிவான எச்சரிப்பின் செய்தி. நான் பேசுவதற்கு அடையாளமாக சில காரியங்கள் நடக்கும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த சத்தியத்தை எதிர்க்கிற குடும்பங்களுக்கு மேலே தேவனுடைய கோபம் இறங்கி வரும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். நான் காண்பிப்பேன் என்று தெய்வம் சொல்லுகிறார். தேவ பலத்தோடு பேசி கொண்டிருக்கிறேன். நீ மனம் திரும்பு, உன் இருதயத்தை தர ஒப்புக்கொடு. யாக்கோபா ஓடுற நீ உன் தொடை சந்து சுளுக்கட்டும், உன் சுய பாதையின் ஆக்ரோஷங்கள் அழியட்டும். லெட் யுவர் ஓன் டிசையர்ஸ், லெட் யுவர் ஓன் வேஸ் shall be get destroyed today. உன் சொந்த வழிகள் அழியட்டும், அப்பொழுதுதான் உன் உயிரை நீ காப்பாற்றிக் கொள்வாய். கையை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க சத்தமா கையை தட்டி அல்லேலூயா, நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி. இந்த பண விஷயத்துல கடவுள்கிட்ட பொய் சொல்லாதீங்க, கடவுள்கிட்ட மறைக்காதீங்க. கொடுக்க இஷ்டம் இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட டைரக்டா முழங்கால் போட்டு, எப்படி முழங்கால் போட்டு, ஆண்டவரே கொடுக்க எனக்கு இஷ்டம் இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பரிசுத்த ஆவியிடம் போய் சொல்லாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. பழைய ஏற்பாட்டில் இன்னொரு கூட்டம் இதே மாதிரி வாங்கி கட்டுச்சு. எடுத்து வாசிங்க, என்னாகமம் 26:9-10. எலியாபின் குமாரன் நேமுவேல், தாத்தான், ஆபிராம் என்பவர்கள். இந்த தாத்தான் ஆபிராம் என்பவர்களே, நல்லா இந்த சத்தமா வாசிங்க. அந்த காலத்துல இதெல்லாம் நடந்திருக்கு. வாசிங்க வாசிங்க. யாரெல்லாம் பெயர் பெற்றாங்களா? இந்த தாத்தான் ஆபிராம் என்பவர்களே, நல்ல சத்தமா வாசிங்க. சபையில் எப்படி இருந்தாங்களா இவங்க? பேர் பெற்றவர்களாய் இருந்து கர்த்தருக்கு என்ன பண்ணாங்களா? யாருக்கு விரோதமாய்? கர்த்தருக்கு விரோதமாய் போராட்டம் பண்ணி, வாசிங்க, கோராகின் கூட்டாளிகளாகி, சத்தமா வாசிங்க, மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக குரூப் டிஸ்கஷன். சர்ச் முடிஞ்சோடனே வாசல்ல பாஸ்டர் போன வாரம் பாஸ்டருக்கு நிறைய வந்திருக்குமோ, போன வாரம் பாஸ்டருக்கு மீட்டிங் முடிஞ்ச உடனே ஒரு பெரிய அமௌண்ட் வந்திருக்குமோ, அடி 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 விவாதம், ஒரே வீட்டில் ஒரே டிஸ்கஷன். உனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு இப்போ நான் சொல்கிறேன். வாசி எடுத்து நல்ல சத்தமாக வாசிங்க. மையாடி தன் வாயை திறந்து என்ன பண்ணி போடுச்சா? சத்தமாக வாசிங்க. அவர்களை கோராகியும் விழுங்கினதினாலும் அக்கினி 250 பேரை பட்சித்தாலும் அந்த கூட்டத்தார் செத்து எப்படி மாறினாங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. பாஸ்டர் பற்றிலாம் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர் பற்றிலாம் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. ஆமாம், ஒரு உண்மையான ஊழியத்துக்கு மேலே, உண்மையான ஊழியக்காரன் மேலே
நீங்க கலப்பி விடுற பொருளிகள் பொய்கள் அந்த ஊழியத்தை பாதிப்படைய செய்வது மட்டுமல்ல, தேவ ராஜ்யத்தின் வேகத்தை கம்மி பண்றதுனால கர்த்தரை எழுப்பி விடுவார். செத்தாங்க ஒரு கூட்டம் பகல்ல. இவன் எப்படி போஷிக்கப்பட்டவனா, பகல்ல மேகஸ்தம்பமாக, ராக்காலத்தில் அக்னி ஸ்தம்பமாக, அப்படிப்பட்ட பாதுகாப்புல இருந்த கூட்டம் பாதுகாப்பை இழந்தது. ஏன்? ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக விவாதம் தான் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? டிஸ்கஷன் மட்டும் தான் பண்ணாங்க. அது யார் கேட்டா? கர்த்தர் கேட்டார். யார் கேட்டா? கர்த்தர் கேட்டார். கேட்டு கர்த்தர் என்ன பண்ணினாரா? பூமியை பழங்கி ஒழுங்கி போட பண்ணினார். அக்கினி எழும்பி அவர்களை பட்சித்து போட்டது. நீங்க சபைக்கு விரோதமாய் எழும்புவதும் ஒண்ணுதான், ஊழியக்காரனுக்கு விரோதமாய் எழும்புவதும் ஒண்ணுதான். நிறைய பேர் நினைக்கிறீங்க பாஸ்டர் வேற சர்ச் வேற. இந்த கல்லில் மேல் சபையை கட்டுவேன், பாதாள வாசல் அதை என்ன பண்ணாதத. If you defend the pastor, you are defending the church. நீங்க பாஸ்டரை காப்பாத்துனீங்கன்னா சபையை காப்பாத்துறீங்க. கையை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க சத்தம் அல்லேலூயா. நீங்க பாஸ்டரை விட்டு கொடுத்தீங்கன்னா சபையை விட்டு கொடுக்குறீங்க. ரெண்டுமே ஒண்ணுதான். இந்த சபை எப்படி? உங்களை பத்தி என்கிட்ட ஒருத்தவங்க வந்து ஒரு குறை பேசுறாங்க, அந்த பெதரை விட்டு கொடுத்தா முழு சபையை கேவலப்படுத்துற மாதிரி. ஒரு எபியை நான் விட்டு கொடுத்தேன்னா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோற்பதம். ஒரு எபியை வெளியே விட்டு கொடுத்தேன்னா என்ன அர்த்தம்? அங்க இருக்க எல்லாரையும் விட்டு கொடுத்ததா அர்த்தம். என்ன நினைப்பான் எல்லாவனும்? ஆமா, எல்லாவனும் இப்படிதான் இருப்பான் போல அப்படின்னு. அந்த கோராகின் கூட்டத்தாரோடு சேரக்கூடாது, அந்த அப்படிப்பட்ட கும்பலோடு இணையக்கூடாது. இணைஞ்சா நீ நினைக்கீங்களா நிலநடுக்கம் வந்து பூமி பழங்கி விழுங்கி போடும்? அப்படிலாம் விழுங்காது. மரணம் என்னும் பாதாளம் திறந்து, மரண நோய் என்னும் பாதாளம் திறந்து, பொல்லாத வியாதிகள் என்னும் பாதாளம் திறந்து அந்த ஜனத்தை விழுங்கி போடும். பாதுகாப்பை உடைக்கிற 3 காரியங்கள். வேணால் நீங்க பாருங்க, கர்த்தர் என் கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார். விரோதிக்கிற ஒரு கூட்டத்துக்கு மேல இந்த ஜூனுக்கு உள்ள ஜூலையில கர்த்தர் தன்னுடைய பலத்த கரத்தை நீட்டுவேன்னு சொல்லியிருக்கார். இந்த வருஷம் the people will see something supernaturally in this தூத்துக்குடி. இந்த தூத்துக்குடியில கர்த்தர் சில பராக்கிரமமான காரியங்களை தெய்வன் செய்வேன், அடையாளங்களை ஏற்படுத்துவேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, இஸ்ரவேலா மாறுங்க, முறையான ஆராதனை செய்யுங்க. முறையான ஆராதனை செய்யறவங்க கூட ஐக்கியமா இருங்க. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க சத்தமா கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. 3வது, கர்த்தருக்கு கொடுப்பதுல உண்மையா இருங்க. 4வது, தேவ ஊழியக்காரர்களை கொடுத்து வீட்டில் பேசுவதை நிறுத்துங்கள். தெய்வீக பாதுகாப்பு பெருகும். எத்தனை பேர் கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? நல்ல சத்தமா கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க விரும்பினால் எங்களது ஞாயிறு ஆராதனை நேரம், முதலாம் ஆராதனை காலை 9 மணிக்கும் 2ஆம் ஆராதனை மாலை 6 மணிக்கும் நடைபெறுகிறது. வியாழக்கிழமை தோறும் மாலை 7 மணி அளவில் துதியினால் விடுதலை பிரார்த்தனை நடைபெறும். தெய்வீக சுகம், பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை, தொழில் ஆசீர்வதிக்கப்பட, துல்லியமான தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவாய் பெற்றிட அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது ஆலய முகவரி சமாதான தேவ ஆலயம், பால்பாண்டி நகர், மில்லர்புரம், தூத்துக்குடி. எங்களது அலைபேசி எண் 8119-679995. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. This program is exclusively produced and brought to you by Peace Ministries, Tuticorin, Tamil Nadu, India.